இப்போ நம்ம வந்து இப்போ இந்த குலதெய்வம் இருக்குல்லங்கய்யா, இந்த குலதெய்வம் உண்மையாலுமே குலதெய்வம்னு ஒன்று இருக்கா? இல்லை அது வந்து ஒரு ஒரு இனத்துக்காக வந்து அந்த கட்டமைப்புக்காக பண்ண வச்சுதாங்கய்யா? இப்போ நீ நாகராஜன்னு ஒரு கீரை ஆமாங்கய்யா. 10 தலைமுறை கழிச்சு இப்போ நல்ல பாதையில் போகிற இல்லையா, ஒரு 10 தலைச்சு நீ தான் குலதெய்வம். அதாவது ஒருத்தர் நமக்கு முன்ன நம்ம முன்னோர்கள் வழி நம்ம முன்ன வாழ்ந்த மனுஷன் அவன் வந்து அடுத்தவங்களுக்கே நல்லது பண்ணிட்டு நல்ல ஒரு இதாக போனவன் நம்ம குலதெய்வம். எதுவும் சொன்னேன், ஒரு செங்கல் நிற்க வச்சா கூட சாமி நினச்சா கையெழுத்து கும்பிட்டு விழுந்து கும்பிடுவோம். அதான் நம்ம இதில் கேட்பே. அதனால் வந்து அது உள்ள ஆனால் ஒரு நல்ல செயலாக செஞ்சுட்டு போகிறவங்க தான் குலதெய்வமே வர்றது. சரிங்க. அதில் வந்து இப்போ ஒரு 10 ஜென்மத்துக்கு போனால் 20 ஜென்மத்துக்கு போனால் யார் தெரியும்? இப்போ அப்படிங்க இப்போ மணியில் இப்போ ரீசனாக ஒருத்தன் வந்து பொண்டாட்டி செத்து போயிட்டான். சரிங்க. அவன் பொண்டாட்டி சிலையை மெழுகு சிலை செஞ்சு வச்சு கும்பிட்டுங்கிறான். அவன் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. இப்போ அது அடுத்து அவன் பிள்ளை என்ன பண்ணான், இது அம்மா வந்து அம்மாவை நினைப்பான், அது தெய்வமாக நினைப்பான். அவன் பேரம் பேத்தி இப்போ லைனாக வழியாக வரும்போது அது தெய்வமாக மாற்றி வச்சுறாங்க. இதே தான் இப்படி தான் வர்றது. இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தெய்வம் அப்படின்றது நமக்கு ஒரே ஒரு நமக்கு நம்ம உனக்கு யார் தெய்வம்? உனக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் உனக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியும். நமக்குள்ள தான் இருக்குது. நீ அது எந்த ரூபானா எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது.